ஸ்பீக் சென்னை இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பது ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப கௌரவமாகவும் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை பத்திரிகையாளர்களை ஊக்குவிக்கக்கூடிய நிகழ்ச்சி, அவர்களுக்கு வருமானம் தரக்கூடிய நிகழ்ச்சியாக தான் இதை நடத்துகிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கிங் குழுமத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். இந்த மேடையே பார்த்திங்கன்னா ஒரு வெற்றிகரமான மேடை. நீங்கள் எத்தனை விதை பார்த்தீங்கன்னு தெரியல. இங்கே ஒரு கோல்டு பட்டன் இருக்குது, 3 சில்வர் பட்டன் இருக்குது. இதை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ உழைப்பு பயன்படுத்த வேண்டியிருக்குன்னு உங்களுக்கு யாருக்கும் எத்தனை பேர் தெரிஞ்சுக்குன்னு தெரியல. கோல்டு பட்டன் வாங்கணும்னா அதோட குறைந்தபட்ச தகுதி யாருன்னு எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? யாராவது நிருபர்கள் யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கள். 10 லட்சம். அதாவது 30 வயசுக்குள்ளே உள்ளவங்களுக்கு அது தெரியுது, 40 வயசு 30 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தெரியல. ஸோ சோஷியல் மீடியாவோட எஃபெக்ட் அதான். சோஷியல் மீடியா ஏன் அவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குங்கிறதுக்கு இப்போ உங்கள்கிட்ட மட்டும்தான் பதில் வந்திருக்குன்னா உங்கள் வயசு என்ன? இந்த ஜென்ரேஷன் கேப் தான் இந்த பத்திரிகையாளர் இன்னும் கீழே இருக்கிறதுக்கு ஒரு காரணம். ஸோ வெற்றிகரமான ஒரு மேடை இது. கிங் குழுமம்ங்கிறது ஒரு வெற்றிகரமான மேடையில் தான் எல்லாரையும் வச்சு கௌரவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமும் உங்களுக்கு ஒரு வெற்றியை நோக்கி ஒரு பயணத்துக்கு அருமையான ஒரு அடிக்கல். இப்போ எனக்கு இங்கே கொடுக்கப்பட்ட தலைப்பு பார்த்திங்கன்னா ஊடகத்துறையின் ஏற்றமும் மாற்றமும். எல்லா இடத்துலையும் ஏற்றமும் இருக்குது, மாற்றமும் இருக்குது. ஆனால் தனிநபர் முன்னேற்றம் ஒரு பத்திரிகையாளர்களுக்கு, ஊடகத்துறையில் உள்ளவங்களுக்கு தனிநபர் முன்னேற்றங்கிறது எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறி தான் இங்கே இருக்க பெரும்பாலானவங்க சொன்னது. ஏன்னா இது சவால்கள் நிறைந்த துறை. ஊடகவியலாளர் மக்களுக்கும் அரசுக்குமான ஒரு பாலமாகவும் மக்களுக்கு தேவையானதை கொண்டு போகிறதவங்க தான் இருக்கிறாங்க. அதுதான் உண்மையான தலையாய பணி, கடமை, செவ்வனே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர்களுடைய குடும்பத்தை பராமரிக்கிறதுக்கும் பாதுகாப்பதற்கும் எத்தனை நிறுவனங்கள் முன் வராங்கன்னா இல்லை. நான் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 27 வருஷம் இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ். 97 மாலை முரசில் ஆரம்பித்தேன். மாலை முரசில் நிருபராகவும் துணை ஆசிரியராகவும் பணியை தொடங்கி குங்குமம், அப்புறம் ஜெயா டிவி, மக்கள் டிவி, ஜி டிவி, ஷாலினி டிவி, வெளிச்சம் டிவி, மதிமுகம் டிவி, காவேரி டிவி, இப்படி கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம். 2018 வரைக்கும் என்னோடய ட்ராவல். அப்புறம் அந்த 2018 எல்லா சேனல்களும் சவால்களை சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க. சவால்கள் மீன்ஸ் பொருளாதார நெருக்கடி. ஆனால் நிறுவனங்கள் இருக்கும், ஆனால் ஆட்கள் வெளியே போய்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு பத்திரிகையாளரும் ஊடகவியலாளரும் அவங்களுடைய வருமானத்துக்கு எந்த உத்தரவாதமும் இல்லாமல் இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 10 நிறுவனங்கள் வேலை பார்த்தாலும் எனக்கு பிஎஃப்ங்கிறது எங்கேயுமே கிடையாது, உண்மையிலே கிடையாது. அந்த சூழலில் தான் நானும் கொண்டு வளர்ந்தேன். அப்போ இல்லைன்னா நம்மளுடைய திறமையை நாமளே பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணும், அதுக்கு எத்தனை பேர் கை கொடுப்பாங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் யாருமே கை கொடுக்கறது இல்லை. அவங்களுக்காக சில பத்திரிகையாளர் சங்கங்கள் குரல் கொடுப்பாங்க. அது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போகாது. ஜிடிவியில் நாங்கள் சம்பள பிரச்சனையில் ஃபேஸ் பண்ணும்போது சின்ன 2 சங்கங்கள் வந்தது. எம்யூஜேன்னு ஒரு சங்கம். அந்த சங்கத்தில் நான் அப்புறம் வைஸ் பிரசிடென்ட் ஆனேன். அப்போ அவங்க குரல் கொடுக்கும்போது ஒரு 2 மாதம் சம்பளம் 3 மாதம் சம்பளம் கிடச்சிது. அப்புறம் மறுபடியும் போராட்டம் நடத்தினாங்க. இப்போ நிறைய யூனியன்கள் இருக்குது, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நிறுவனங்கள் அசையவே மாட்டுக்காங்க. அவர் நண்பர் விமலேஸ்வரன் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட லெவல் தான் சொல்கிறாங்க. அந்த நிறுவனத்துலேருந்து கேட்க முடியல, கொஞ்சம்தான். இப்போ புதிய தலைமுறையில் ஒரு நிருபர் இறந்தாருன்னா அவங்க நிறுவனத்து சார்பில் ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஒர்க் பண்ணுறவங்க ஒரு அமௌண்ட்டு கொடுத்து ஓரளவுக்கு அவங்க குடும்பத்துக்கான தேவையான நிதியை கொடுக்க முடியுது. ஆனால் எல்லா நிறுவனத்தையும் அது சாத்தியம்லாம் இல்லை. அரசுக்கு சொல்லி அரசுக்கு அறிக்கை விட்டு பத்திரிகையாளர் நல உதவின்னு ஒரு அமௌண்ட்டை வாங்குறதுக்கு தான் பெரும் போராட்டமாக இருக்குது. ஸோ இது இவ்வளோ ஹடில்ஸ் இருக்கிற நேரத்தில் பத்திரிகையாளர் வருமானத்தை பெருக்கிறதுக்கான வாய்ப்புகளை யாருமே சொல்லலை, எந்த நிறுவனமே சொல்லிக் கொடுக்கல. மார்க்கெட்டிங் டீம்னு ஒன்று வச்சுருப்பாங்க, மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் வச்சுருப்பாங்க. அவங்க மட்டும்தான் இதை விளம்பரம் வாங்கி கொடுத்து அந்த கமிஷன் போய்கிட்டு இருக்கும். நிருபர்களுக்கு சம்பளம் மட்டும்தான். அப்பப்போ சில இடங்களில் கிடைக்கக்கூடிய ஊக்கத்தொகை, அது எல்லாராலும் நடத்த முடியாது. 80% பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒரு 20% தான் ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்குது.
அவங்களுக்கு ஏன்னா நல்ல பெரிய நிறுவனங்கள் பெரிய சம்பளங்கள் இருக்கனால அது பிரச்சனை கிடையாது. ஆனால் மற்ற எல்லாம் ட்ரபுளில் இருக்கும்போது இப்போ ஊடகவியலாளரை ஊக்குவிக்கிற மாதிரி உள்ள நிறுவனங்கள் ரொம்ப கம்மி. ஊடகவியலாளர்களை ஊக்குவிக்கக்கூடிய கம்பெனியை நான் பார்த்தது ஃபஸ்ட்டு கிங் தான். கிங் நிறுவனம் தான். ஏன்னா ஒரு வருமான வாய்ப்பை கூப்பிட்டு அழைச்சி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இவ்வளோ பண்ணால் இவ்வளோ கிடைக்கும், நீ இதை பண்ணுங்க, நான் தரேன். உங்கள்கிட்ட காசு கேட்கல, பணம் கேட்கல, உங்களோட உழைப்பு, உங்களுடைய அனுபவம், உங்களோட தொடர்புகள், இந்த தொடர்புகளை எப்படி காசு ஆக்குறதுங்கிறது தான். ஸோ இந்த அருமையான வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கணும். இதில் முக்கியமாக இன்னொன்று நான் சொல்லிடுறேன். செய்திகள் வருங்காலத்தில் எப்படி இருக்கும்? நம்ம குமாரபாளையம் ரிப்போர்ட்டர் சொன்னார், மக்களுக்கானதாக இருக்கணும் ஊடகம். மக்களுக்கானதான் எப்போவுமே இருக்குது. ஆனால் அந்த ஊடகம் யாருடைய கட்டுப்பாட்டில் போய்கிட்டு இருக்குங்கிறத நம்ம நிதர்சனமாக தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த நம்ம அவங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணால்தான் வருமான ரீதியாகவும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். கிங் குழுமத்தில் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் நேரத்தில் தேர்தல் பணியில் இவங்களை அடிச்சுக்க முடியாது. நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்த விக்கிரவாண்டி பை எலெக்ஷன் சரி, பழைய சட்டமன்ற தேர்தல், இப்போ நாடாளுமன்ற தேர்தல், அக்குவேர் ஆணிவேராக எல்லா தொகுதிகளையும் பிரித்து மேய்ஞ்சி பண்ணாங்க. அது கட்சி சார்பில் ரெண்டாவது விஷயம். ஆனால் ஒரு வருமானம் தரக்கூடிய தொழிலாக இதை மாற்றக்கூடிய அருமையான வாய்ப்பை உருவாக்கி கையில் வச்சுருக்கவர் நம்ம கிங் சிஇஓ மிஸ்டர் கலையரசு. உண்மையிலாம் பெரிய பாராட்டுக்கிற விஷயம். எல்லாருடைய கான்டாக்ட், நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வட்டம்லாம் கிடையாது. கொங்கு சோன்னு சொல்லிவிட்டு அப்படிலாம் குறிக்கே இல்லை. சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் சரி, கொங்கில் இருக்கும்போது சரி, எல்லாருக்கும் அவங்களுடைய வட்டம் பெரிய அளவில் எல்லா கட்சிகளுக்கும் போனாக்குது. பெரிய கட்சி சின்ன கட்சிலாம் இல்லை. வாய்ப்பு கிடைச்சவங்களுக்கு குவாலிட்டியான ஆள்களுக்கு பண்ணுறாங்க. அதில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. வருமானத்தை பெருக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்குற நிறுவனம் கிங். ஸோ ஊடகவியலாளர்கள் எவ்வளோ பேர் வந்தால் கூட இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கிங் ரீச். வழக்கமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே இதை உங்களுக்கு வேறு ஸ்டைலில் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஃப்யூச்சர் இப்படி தான் இருக்கும். இனிமேல் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஏகப்பட்ட சேனல் வரும், அவ்வளோ பத்திரிகைகள் வரும், அவ்வளோ நாளிதழ்கள் வரும்னு நினைக்காதீங்க. வர வாய்ப்பு கிடையாது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். லாஸ்ட்டாக தமிழ்நாட்டில் வந்தக்கூடிய என்ன சேனல் வந்து சொல்லுங்கள்? நியூஸ் தமிழ் மட்டும்தான். அதுக்கப்புறம் புதுசாக வருங்கிறது நிறைய பேருக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன்னா மார்க்கெட்டு கிடையாது, அவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியாது. சோஷியல் மீடியாக்கள் கையில் இருக்குது. நல்லா பார்த்தேன்னா அச்சு ஊடகம், காட்சி ஊடகம், சமூக ஊடகம், பிரிண்ட் மீடியா, எலக்ட்ரானிக் மீடியா, சோஷியல் மீடியா, இந்த 3 மீடியாக்களை ஓரளவுக்கு அந்த அச்சு ஊடகத்துலேருந்து வந்தவங்க இப்போ என்ன மாதிரி ஒரு 20-25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க அதை ஓரளவுக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. சில பேரால் ட்ராவல் பண்ண முடியல. அச்சு ஊடகத்தை தாண்டி அடுத்த லெவலுக்கு போக முடியல. எலக்ட்ரானிக் மீடியாவை தாண்டி அடுத்தது வர முடியல. ஆனால் 2 பேருக்கும் ஒரு சவாலாக இன்றைக்கி வந்திருக்கிறது மீடியாவில் ஒரு பெரிய டான் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா தான். அச்சு ஊடகம், காட்சி ஊடகம்லாம் ஒரு வரைமுறைக்குள்ளே இருக்கும், ஒரு கட்டமைப்புக்குள்ளே இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் சோஷியல் மீடியா அப்படி கிடையாது. உங்கள் கையில் இருக்க ஆயுதம் மாதிரி, வாழ், பேனாங்கிறது இல்லை, வாழ், அப்படி தான் நான் சொல்வேன். நீங்கள் எப்படி சொல்லட்டாலும் அது எங்கேனாலும் பாதிப்பையும் உருவாக்கும், நல்ல ஒரு விஷயத்தையும் கொண்டு வைக்கும். இதில் சோஷியல் மீடியா ஒரு நாளைக்கு நம்ம பார்த்திங்கன்னா ஃபோன் எடுத்தோம்னா மினிமம் எத்தனை மணி நேரம் பார்த்துக்குறோம்? குறைந்தபட்சம் 1 மணி நேரமா, அதிகபட்சம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் வச்சுக்கலாம். இது எல்லாமே இன்னொருத்தங்களுக்கு பணமாக போய்கிட்டு இருக்குது. நீங்கள் பார்க்குறது எல்லாமே இன்னொருத்தங்களுக்கு பணமாக போய்கிட்டு இருக்குது. இந்த விஷயத்தை தெரியறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. நமக்கு தெரியறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஊடகவியலாளர் நிறைய பேருக்கு தெரியாது. யூடியூப்னால என்ன பாட்டு கேட்குறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் யூடியூப்பில் வருமானம் பார்க்க முடியும், செய்தி போட முடியுங்கிறத 2012 2013 தான் நம்ம தமிழ்நாட்டில் ஆரம்பித்தாங்க. இதை யாரும் மறுக்க முடியாது. அதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமான அந்த வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிது. யூடியூப் மூலமாக வருமானம் பார்க்க முடியும், அதை உருப்படியாகவும் பயன்படுத்த முடியும், செய்தி பண்ண முடியும், எல்லா துறைகள் சம்மந்தப்பட்ட வீடியோ அதில் போட முடியும். இப்போ நம்ம சங்கர் சார் சொன்னார், பாலிடிக்ஸ் இருக்குது, ஆன்மீகம் இருக்குது, இது எல்லாமே நாங்கள் யூடியூப்பில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த தாட்லாம் எல்லாருக்கும் வரல, ரொம்ப கம்மி. ப்ரெஸ் மீட் போனோம், அங்கே உள்ள ஃபார்மாலிட்டியை முடிக்கணும், ஆஃபீஸ் நியூஸ் கொடுக்கணும், அப்படியே முடிச்சிட்டோம். ஃப்யூச்சரை பற்றி நிறைய யோசிக்கவே இல்லை. அவர் கொஞ்சம் ஃப்யூச்சரிஸ்டிக்காக யோசித்ததுனால இன்றைக்கி
உட்கார்ந்த இடத்துல ஒரு வருமானம் பார்க்க முடியுங்கிற ஒரு செட்டப்பை உருவாக்கியிருக்காருன்னா அப்படி பயணித்து வந்திருக்கார். காட்சி ஊடகம், எலக்ட்ரானிக் மீடியா, சோசியல் மீடியா மூணையும் கடந்து கரெக்டாக போனனால அவரால் சர்வைவல் பண்ண முடியும். இதை தான் எல்லாருக்கும் சொல்கிறோம். 20 வயசில் நீங்கள் இப்போ கரெக்டாக படிச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் சோசியல் மீடியா தான் ஆளப்போகுது. சோசியல் மீடியா மட்டும்தான். ஒரு காலத்தில் யூடியூப்பில் நியூஸ் வந்து நிறைய பேருக்கு நம்பகத்தன்மை இல்லாமல் இருந்தது. யூடியூப் சேனல்ஸ் வச்சுருக்கவங்களுக்கும் மெயின் ஸ்ட்ரீம் சேனல் வச்சுருக்கவங்களுக்கும் பெரிய பிரச்சனை இருந்தது. பெரிய ஈகோ கிளாஸாக இருந்துச்சு. நான் சொல்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ஒரே ஒரு தீர்வு தான். நீங்கள் நியூஸில் கவரேஜ் பண்ணி கொண்டு போய் அதிகபட்சம் எவ்வளோ நேரம் போடுறீங்க? 1 நிமிஷம் ஒரு செய்தியை போடுவாங்க, 1.5 நிமிஷம் போடுவாங்க, 30 செகண்ட் பைட்டு கட் பண்ணுவாங்க. அப்புறம் அதோட முடிஞ்சுது. அப்புறம் மிச்ச கண்டென்ட்டை எதில் தூக்கி போட்டாங்க? அவங்க யூடியூப்பில் தான் போட்டாங்க. அப்போ நீ யூடியூப்பில் போடாமல் இரு, சேட்டலைட்டை மட்டும் போட்டால் நாங்கள் போயிடுறோம், அப்படி பிரச்சனை வந்தது. அப்புறம் தான் எல்லோரும் காம்ப்ரமைஸுக்கு வந்தாங்க. எல்லாருமே யூடியூப் தான், பிளாட்ஃபார்ம் ஒன்று தான். இப்போ சோசியல் மீடியாவுக்கு உள்ள ஒரே ஸ்ட்ரென்த் என்னென்னா, அச்சு ஊடகமோ காட்சி ஊடகமோ கேமரா முன்னாடி இருக்கும். அதான் இந்த 2 பேருக்கு. சோசியல் மீடியா கேமரா பின்னாடி வச்சான். ஸ்க்ரீனுக்கு முன்னாடி என்ன நடந்ததை ஊருக்கு சொன்னது சோசியல் மீடியா தான். பல பிரச்சனைகளை தீர்வு சொல்கிறது அவங்க தான். ஏன்னா இவங்க ஒரு கட்டமைப்பில் இருக்காங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எல்லாமே ஒரு கட்டமைப்பு உண்டு. அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய இருக்குது. இதை தான் போடணும், இதை தான் போடக்கூடாதுன்ட்டு. எல்லா செய்திக்கும் பின்னாடி உள்ள கதைகளை சொன்னது பார்த்திங்கன்னா சோசியல் மீடியா தான் இன்னைய வரைக்கும். இன்றைக்கி நம்ம கிங்கு எடுத்துக்கோங்க. கிங் 360 சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா விஷயங்களையுமே அலசி பண்ணுறாங்க. எந்த தயக்கமும் கிடையாது. இப்போ நம்ம கிங்கோட சிஇஓ பார்த்திங்கன்னா விக்கிரவாண்டி பை எலெக்ஷன் சம்மந்தமாக சொல்லியிருப்பார். நிறைய டேட்டாஸ் இருக்கும், நிறைய டீட்டெயில் இருக்கும். இது நீங்கள் மெயின் ஸ்ட்ரீமில் இப்போ சொல்கிறது இல்லை. மெயின் ஸ்ட்ரீமில் சொல்கிறதே கிடையாது. இவ்வளோ சமூகங்கள் இருக்காங்க, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இப்படி ஓட் சேதரும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தயக்கம் இருக்குது. அந்த தயக்கத்தெல்லாம் உடைக்கிற ஒரே பேரியர் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியா. இந்த சோசியல் மீடியா வந்து அருமையான காலகட்டத்தை நம்மளும் இருக்கிறோம். இப்போ சோசியல் மீடியா ஃபயர் பிராண்டாக இருக்க டயத்தை நம்ம இருக்கிறோம். இந்த டயத்தில் இதை நம்ம வாய்ப்பு கொடுக்குற இந்த இதே அருமையான இதை பயன்படுத்திக்கோங்க. இதை பயன்படுத்திக்கிட்டால் எல்லாருக்கும் ஒரு வருமான வாய்ப்பு. ஒரு நிறுவனம் வந்து வருமான வாய்ப்பில் நீங்கள் உட்கார்ந்த இடத்துல வருமானம் வரணும்னு நினைக்கிறதுக்கு அப்படி ஒரு நல்ல மனசு வேணும். ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் உழைப்பு, ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் ஏர்னிங், ஹார்ட் ஒர்க் பண்ணால் அப்படின்லாம் இல்லை. பழைய ஆட்கள் கிடையாது. பழைய ஆட்கள் ஹார்ட் ஒர்க்கர், அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் ஸ்மார்ட் ஒர்க்கர், இப்போ எல்லாம் நெட்வொர்க்கருக்கு வந்தால் ஜெயிக்கிறான். நெட்வொர்க் யார்கிட்ட இருக்குது? கிங் 360 இருக்குது நெட்வொர்க். 234 தொகுதியிலையும் ஆள் இருக்குது. அந்த நெட்வொர்க் வச்சனால தான் இவரை தேடி கட்சிக்காரங்க வராங்க. கட்சியில் உள்ள முக்கியமான எல்லாரையும் பேச முடியுது. ஈஸி அப்பாயின்மெண்ட் கிடைக்குது. இந்த 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், 2026 மிகப்பெரிய லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கான பிளாட்ஃபார்ம் இங்கே இருக்குது. அதுக்கு காரணம் வேறு ஒன்றும் கிடையாது. கிங்குங்கிற நெட்வொர்க் கன்னியாகுமரியிலேருந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த நெட்வொர்க் வச்சுருக்கவன் தான் ஃப்யூச்சரை டிசைட் பண்ணுவாங்க. உலகம் முழுவதும் நெட்வொர்க் வச்சுருக்கவன் தான் ஜெயிப்பாங்க. அதில் நம்மளுடைய கிங்கும் கட்டாயம் வெற்றி பெறும். இந்த வாய்ப்பை அருமையாக பயன்படுத்திக்கங்க. ஊடகவியலாளர் எல்லாருமே ஸ்ட்ரகிளிங்கில் இருக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்கு வருமானம் வர வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறது பார்த்திங்கன்னா ஒரு சில நிறுவனங்கள் தான். தனிநபராக நம்மகிட்ட யூடியூப் இருக்குன்னு சொல்லலாம், வெப்சைட் வச்சுக்கன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு நெட்வொர்க்கில் இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஏர்னிங் கிடைக்கும். தனிநபராக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே வரணும். ஆனால் ஜெயித்தவங்க கூட நீங்கள் ட்ராவல் பண்ணால் ஈஸியாக இருக்கும் வெற்றி. இந்த அருமையான வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கன்னு கேட்டுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நிருபர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. அவங்களும் இந்த வருமானத்தை, ஏன்னா வருமானம் கொடுக்கறதுக்கு நிறைய நிறுவனங்கள் சரியாக இல்லைங்க, உண்மை. ஏதோ விரல் விட்டு தெரியும் நமக்கு. சில நிறுவனங்கள் மட்டும்தான் வருமானத்தை மாதம் கொடுத்துக்கிட்டு, பல இடங்களில் ஐடி கார்டு மட்டும்தான், வெறும் லோகோ மட்டும்தான். நானும் அந்த தப்பை செஞ்சுருக்கேன், இல்லைன்னா சொல்லலை. அது நிர்வாகத்தோட கட்டமைப்பு, அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இனிமேல் வந்து வருமானம் வரதுக்கு வாய்ப்புகள் எங்கே கொடுக்காங்களோ அதை பயன்படுத்திக்கங்க. கிங் இவ்வளோ பெரிய தலைநகரத்தை எல்லாரையும் கூப்பிட்டு கொடுக்குறது பெரிய விஷயம். அதனால் ஒரு வெற்றிகரமான நிறுவனத்தோடு நீங்களும் சேர்ந்து பயணிங்க. இந்த வருமான வாய்ப்பை கொடுத்ததுக்கு கிங் குழுமத்துக்கும் அவர் சிஇஓ கலையரசு அவர்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.